யூடியூப் மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆகி போச்சு. சரி, இனிமேல் நம்ம யூடியூப்ல டெய்லி சும்மா ஒரு வீடியோ போடலாம், ஏதாவது ஒரு வீடியோ போடலாம். ஆனால் யூடியூப்ல வருமானம் வரும், அதை வச்சு குடும்பத்தை ஓட்டலாம் அப்படின்லாம் நினைக்க முடியாது. ஏன்னா யூடியூப் பார்க்குறவங்க, அதாவது கிறுக்குத்தனமா, கிரிஞ்சுத்தனமா, கேனத்தனமா, முட்டாள்தனமா பண்ணுறவங்க தான் அதிகமாக பார்த்துட்டு இருக்காங்க மக்கள். அதனால் நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணுற ஆள் கிடையாது. சும்மா ஏதோ ஒரு வீடியோ அப்படி போடுவோம், கேனத்தனமாக இருக்காது, கிரிஞ்சுத்தனமாக இருக்காது. அதனால் நமக்கு வந்து வியூவர்ஸ் கம்மி தான். சரி, யூடியூப் வருமானத்தை வச்சுலாம் குடும்பத்தை ஓட்ட முடியாது, இனிமேல் வந்து இதை நம்பி பிரோஜனம் இல்லை, பேசாமல் வேலைக்கு போகலாம் அப்படின்ட்டு நிறைய ரெஸ்யூம் அனுப்பிச்சிருந்தேன். அப்போ ஒரு கம்பெனி வந்து வாங்க இந்த அன்னைக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கூகுள் மேப்பில் போட்டு போய் பார்த்தா சர்வாதி என்ன கலவை தொண்டா ஒரே வெட்டவையா இருக்கு. இப்படி இருக்கு. அட்டன் பண்ணி இது இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. கம்பெனி அட்ரஸில் கம்பெனியே இல்லைன்னா ஃபோன் பண்ணி பார்த்தா, அவருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோன் வந்து பிஸினே வருது. சரி, இன்னும் ஒரு ½ hour வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு மறுபடியும் அங்கே வெளியில் ஒரு ½ hour வெயிட் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ண ரிங்கு போச்சு. எடுத்தார் அந்த மாதிரி உள்ளே ஒரு ரோடு வருங்க, அது உள்ளே வாங்க அப்படின்னு. சரி, ஓகே, உள்ளே போயிட்டு அந்த ரோடு சந்து ஒன்று போச்சு, அதுக்குள்ளே போய் அவரை அந்த எம்டியை மீட் பண்ணால், ஒர்க்கை என்னங்க, எனக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு இதெல்லாம் தெரியும், வேலை என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, வடது ரூம் தென் ரூம் சேர்ந்து பார்த்துக்கியா, புயல் தென்றல் அடித்து பார்த்துப்பேன், அணைச்சு பார்த்துக்கியா, வெள்ளியும் வெங்கலம் கலந்து பார்த்துக்கியா, பார்த்தாலே எனக்கு புரியுது நான் சொன்னது உனக்கு புயல் இருந்தாலும் அவர் இந்த வேலை குறிப்பிட்ட வேலை அப்படின்னா அந்த வேலை இந்த வேலைங்க இதை செய்யணும் அப்படின்னு சொல்லணும்ல. அதை விட்டுட்டு இந்த மாதிரி பேசுனா வடது ரூம் தென் ரூம் ஒன்றும் புரியல. அதனால் சார் தப்பாக நினச்சாதீங்க, எனக்கு நீங்கள் சொல்கிறது எதுவும் புரியல, நான் கிளம்புறேன் பாய் அப்படின்ட்டு வந்தேன். வேறு என்ன பண்ணுறது? அவர் ஏதோ ஒரு 30,000 சம்பளம் கொடுப்பார். 30,000ங்கிறது எனக்கு ரொம்ப கம்மி. சரி, இருந்தாலும் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு போயிட்டு வரலாம். ஒரு 30,000 ஓகே, இப்போதைக்கு அது ஓகே, நம்ம ஸ்டாண்ட் ஆகிற வரைக்கும் அப்படி போகலாம் தான். ஆனால் அவர் அந்த வேலை சொல்கிறதே என்ன வேலைன்னு எனக்கு புரியல. அப்படிங்கும்போது நான் அவர்கிட்ட போய் அந்த என்னென்னு வேலை செய்கிறது, அப்புறம் இருந்தாலும் என்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன்னா நான் என்னென்னு பதில் சொல்கிறது? அவருக்கு வேலை என்னென்னு சொல்கிறதுக்கே அந்த கத்தனை குழப்பிட்டு இருக்கார். இது வேலை அப்படின்னா எதுவுமே தெளிவாக இல்லை. இந்த வேலை செய்யணும், இப்படி செய்யணும்லாம் எதுவும் தெளிவாக இல்லை. அவர் ஏதோ சொல்கிறார். திடீர்னு நம்ம வந்து பையருக்கு வந்து இதெல்லாம் சப்ளை பண்ணலாம், இந்த ப்ராடக்ட்லாம் நம்ம சப்ளை பண்ணலாம், ஒரு ரூபா கம்மியாக இருந்தாலும் நம்ம சப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறாரு. அப்புறம் நம்ம ப்ராடக்ட்லாம் எதுவும் விற்க போகிறதில்ல, சர்வீஸ் தான் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறாரு. என்ன சர்வீஸ் எப்படி கொடுக்க போகிறோம், அதுக்கு என்ன பிளாட்ஃபார்ம் இருக்குது அப்படின்னா, நம்ம அந்த அவங்க என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அது என்ன ப்ராப்ளம் நம்ம கேட்டு சர்வீஸ் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாங்கிறாரு. நம்ம என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டதுக்கு, மேனுஃபேக்சரர் வந்து அவங்களுக்கு ப்ராடக்ட் கொடுப்பாங்க. ஆமாம், அப்போது அந்த பையருக்கு என்ன ரெக்யர்மெண்ட் இருக்குன்னு நம்ம அவங்ககிட்ட வாங்கி அவங்களுக்கு இந்த மேனுஃபேக்சரை கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாரு. சரி, எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம், அதுக்கு என்ன மீடியம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல, அவங்க 2 பேரும் பேசுவாங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் எப்படி நம்ம எங்கே இதில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு கேட்டால், நம்ம எதுவுமே இன்வால்வ் ஆகல அப்படிங்கிறாரு. சரி, நம்ம ப்ராடக்ட் வாங்கி கொடுக்க போகிறோமா அப்படின்னு கேட்டால், நம்ம ப்ராடக்ட் வாங்கி கொடுக்க போகிறதில்ல அப்படிங்கிறாரு. அப்புறம் இது எப்படி நடக்கும் அப்படின்னா, அது ஏஐல நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. ஏஐல எப்படி பண்ணுவீங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால், திடீர்னு நமக்கு ஒரு மேன் பவர் ஷார்டேஜ்னா அது ஏன் ஷார்டேஜ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்யூஷன் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறாரு. நம்ம வந்து சர்வீஸ்னா இந்த மாதிரி அவங்க ஏதாவது டவுட்ஸ் கேட்பாங்க, அவங்களுடைய கேட்பாங்க, அதை நம்ம சொல்ல போகிறோமா, ஆன்சர் கொடுக்க போகிறோமா அப்படின்னு கேட்டால், நம்ம அதெல்லாம் எதுவுமே செய்ய போகிறதில்ல அப்படிங்கிறாரு. ப்ராடக்ட் விற்க போகிறோமா, இல்லை ஏதாவது சர்வீஸ்னா மற்ற லீகல் சர்வீசஸ் ஏதாவது செஞ்சு கொடுக்க போகிறோமா அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் நம்ம வேலை கிடையாது அப்படிங்கிறாரு. ஒரு பைத்தியக்காரங்க ஏதோ மாட்டின மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ ஏதோ ஒன்று புதுசாக ட்ரை பண்ணுறாரு, பட் என்ன அவருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஒன்று புதுசாக செய்யணும்னு நினைக்கிறார். அதை தெளிவாக ஒரு சீக்வன்ஸாக இந்த ஒர்க் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். அதை விட்டுட்டு நம்ம ப்ராடக்ட்டும் சேல்ஸ் பண்ணுற சர்வீஸ் கொடுக்க போகிறோங்கிறாரு. ஆனால் நம்ம அவங்ககிட்ட பேச போகிறதில்லைங்கிறாரு. மேனுஃபேக்சரும் பையரும் பேசிக்குவாங்கிறாரு. நம்ம அதில் தலையிட தேவைங்கிறாரு. நமக்கு வந்து ரெவன்யூ வராது அப்படின்னா ரெவன்யூ நமக்கு தேவையில்லைங்கிறாரு. அப்புறம் உங்களுக்கு சம்பளம் வந்து நீங்கள் பிடிக்கிற பையர்ஸ் வச்சு தான் உங்களுக்கு சம்பளங்கிறாரு. ஏன்னா அதுலேருந்து வந்தால் ரெவன்யூ வந்தால் உங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியுங்கிறாரு. ரெவன்யூலாம் எதுவுமே தேவையில்லை, அவங்களே பேசுவாங்க அப்படிங்கிறாரு. ஸோ இன்னைக்கு ஒரு 3 மணி நேரம் வேஸ்ட், டைம் வேஸ்ட், ஒன்றும் புரியல.